படபடப்பு என்பது இதய செயல்பாட்டின் அகநிலை உணர்வாக வரையறுக்கப்படுகிறது. இந்த உணர்வுகள் பெரும்பாலும் படபடப்பு, வேகமாக துடித்தல் அல்லது துடிப்புகள் தவறுவிடுதல் போன்ற உணர்வுகளாக விவரிக்கப்படுகிறது. இந்த உணர்வுகள் அடிக்கடி பாதிப்பில்லாதவையாக இருந்தாலும் அவை உயிருக்கு ஆபத்தான அரித்மியாவின் ஆரம்ப அறிகுறியாகவும் இருக்கலாம். படபடப்பு உணர்வு பொதுவாக மார்புக்கூட்டிற்குள் இதயத்தின் அசாதாரண இயக்கத்தில் இருந்து எழுகிறது. இது இதய துடிப்பு அல்லது ரிதத்தில் ஏற்படும் மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. உணர்திறன் மிகவும் மாறுபடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். சில நபர்கள் சிறிய எக்டோபிகளுக்கு மிகவும் உணர்திறனுடையவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் குறிப்பிடத்தக்க மற்றும் ஆபத்தான டாக்கிகார்டியாக்களை பற்றி முற்றிலும் அறியாமலேயே இருக்கலாம். படபடப்புகளின் காரணங்கள் வியக்கத்தக்க வகையில் பரந்தவை, பாதிப்பில்லாத நிலைமைகள் முதல் முக்கியமான நிலைமைகள் வரை. மருத்துவ நடைமுறையில் காணப்படும் மிகவும் பொதுவான காரணங்கள் பாதிப்பில்லாத அரித்மியாக்கள் ஆகும். குறிப்பாக ப்ரீமெச்சூர் ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன்ஸ் PACs மற்றும் ப்ரீமெச்சூர் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன்ஸ் PVCs ஆகும். இந்த பொதுவான நிகழ்வுகளை புரிந்து கொள்வது அவற்றை மிகவும் சிக்கலான மற்றும் அபாயகரமான இதய ரிதம் கோளாறுகளிலிருந்து வேறுபடுத்துவதற்கான முதல் படியாகும். பாதிப்பில்லாத எக்டோபியை தாண்டி மருத்துவர்கள் பாராக்சிஸ்மல் சூப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் மற்றும் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா போன்ற தீவிரமான அரித்மியாக்களை கருத்தில் கொள்ள வேண்டும். பாதிப்பில்லாத எக்டோபியை தாண்டி மருத்துவர்கள் பாராக்சிஸ்மல் சூப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் மற்றும் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா போன்ற தீவிரமான அரித்மியாக்களை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த அரித்மியாக்கள் ஆரோக்கியமான இதயத்தில் தன்னிச்சையாக ஏற்படலாம் அல்லது துருக்கிடப்பட்ட அடிப்படை இதய அல்லது அமைப்பு சார்ந்த நிலைகளுக்கு இரண்டாம் நிலையாக இருக்கலாம். இந்த வடிவங்களை கண்டறிவது பாதகமான விளைவுகளை தடுக்க நோயறிதல் செயல்முறையின் முதன்மை இலக்கமாகும். தீவிரமான இதய காரணங்களில் மயோகார்டியல் இஸ்கீமியா, வால்வுலர் நோய் அல்லது புருகாடா சிண்ட்ரோம் அல்லது லாங் QT சிண்ட்ரோம் போன்ற பிறவி குறைபாடுகள் போன்ற கட்டமைப்பு சிக்கல்கள் அடிக்கடி அடங்கும். இந்த நிலைகள் திடீர் இதய நிகழ்வுகளுக்கு ஒரு நோயாளியை ஆளாக்கலாம். படபடப்புகளுடன் தொடர்புடைய அபாயத்தை மதிப்பிடும்போது நோயாளியின் இதய வரலாறு மற்றும் சாத்தியமான மரபணு முன்கணிப்புகள் பற்றிய முழுமையான புரிதல் முக்கியமானது. மயோகார்டியல் சுருக்கத்தை அதிகரிக்கும் இதயம் அல்லாத காரணங்களும் மதிப்பீடு செய்யப்பட வேண்டிய முக்கியமான தூண்டுதல்களாகும். தைரோடாக்சிகோசிஸ் மற்றும் ஃபியோக்ரோமோசைட்டோமா போன்ற நாளமில்லா சுரப்பி நிலைமைகள், அத்துடன் பதட்ட நிலைகள் போன்ற பொதுவான உளவியல் காரணிகள் இதில் அடங்கும். இந்த அமைப்பு சார்ந்த பிரச்சனைகளை கையாள்வதன் மூலம் மருத்துவர்கள் நேரடி ஆன்டி-அரித்மிக் தலையீடு தேவையில்லாமல் படபடப்புகளை அடிக்கடி தீர்க்க முடியும். அதற்கு பதிலாக முதன்மை கோளாறில் கவனம் செலுத்தலாம். காஃபீன், ஆல்கஹால், சிம்பதோமிமெட்டிக் மருந்துகள் மற்றும் சட்டவிரோத மருந்துகள் உட்பட பல்வேறு வெளிப்புற பொருட்கள் படபடப்புகளை தூண்டலாம் அல்லது மோசமாக்கலாம். கூடுதலாக இரத்த சோகை, ஹைபாக்சியா மற்றும் எலக்ட்ரோலைட் சமநிலையின்மை போன்ற வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள் இதய எரிச்சலுக்கு முக்கிய காரணிகளாகும். நோயாளியின் வரலாறு மற்றும் ஆய்வக பரிசோதனைகள் மூலம் இந்த காரணிகளை கண்டறிவது விரிவான மற்றும் முறையான நோயறிதல் பணிப்பாய்வின் அத்தியாவசிய பகுதியாகும். துல்லியமான நோயறிதலுக்கு ஒரு முறையான மதிப்பீடு அவசியம். இது விரிவான மருத்துவ வரலாற்றிலிருந்து தொடங்குகிறது. எபிசோட்களின் அதிர்வெண் மற்றும் கால அளவு, அத்துடன் குறிப்பிட்ட தூண்டுதல்கள் ஆகியவை விசாரிக்கப்பட வேண்டிய முக்கிய கூறுகள். படபடப்புகள் ஏற்படும் சூழலை புரிந்து கொள்வது மருத்துவர்களுக்கு வேறுபட்ட நோயறிதலை குறைக்க உதவுகிறது மற்றும் அடுத்தடுத்த மருத்துவ மதிப்பீடு மற்றும் பரிசோதனை கட்டங்களின் அவசரத்தை தீர்மானிக்கிறது. சிவப்பு கொடி அறிகுறிகளின் இருப்பு தீவிரமான நோயியலுக்கான அதிக ஆபத்தின் முக்கியமான குறிகாட்டியாகும். படபடப்புகளுடன் சேர்ந்து மயக்கம், நெஞ்சுவலி அல்லது குறிப்பிடத்தக்க மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் உடனடி மற்றும் தீவிரமான விசாரணைக்கு தேவைப்படுகின்றன. இந்த குறிகாட்டிகள் இதயத்தின் ரிதம் கோளாறு, இரத்த ஓட்ட உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்துவதை குறிக்கின்றன அல்லது அடிப்படை இஸ்கீமியாவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். இது ஒரு தீவிரமான உத்தியை அவசியமாக்குகிறது. உடல் பரிசோதனை கட்டமைப்பு இதய நோய்க்கான அறிகுறிகளை மதிப்பிடுவதிலும் சாத்தியமான அமைப்பு சார்ந்த காரணங்களை கண்டறிவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். இதில் தன்னாட்சி பிரச்சினைகளை சரிபார்க்க, ஆர்த்தோஸ்டேட்டிக் முக்கிய அறிகுறிகளை அளவிடுதல், இதய செயலிழப்பு அறிகுறிகளுக்கு ஜுகுல சிறை துடிப்புகளை ஆய்வு செய்தல் மற்றும் முணுமுணுப்புகள் அல்லது ஒழுங்கற்ற ரிதன்களை கண்டறிய கவனமான இதய ஒலிப்பு செய்தல் ஆகியவை. இந்த உடல் கண்டுபிடிப்புகள் வரலாற்றை ஆதரிக்க புறநிலை தரவை வழங்குகின்றன.
நோயறிதல் பரிசோதனை மருத்துவ சந்தேகத்தால் வழிநடத்தப்படுகிறது. இது 12 லீட் இசிஜியுடன் தொடங்குகிறது. இது ஆரம்ப பரிசோதனையாக இருந்தாலும் அறிகுறிகள் உள்ள எபிசோட்களுக்கிடையில் இது பெரும்பாலும் இயல்பாகவே இருக்கும். நோயறிதலின் முக்கிய சவால் நோயாளி அறிகுறிகளை அனுபவிக்கும் போது இதய ரிதத்தை பிடிப்பதாகும். இயல்பான அடிப்படை இசிஜி இடைப்பட்ட அரித்மியாக்களை நிராகரிக்காது. கண்காணிப்பு மூலம் மேலும் விசாரணை தேவைப்படுகிறது. இடைப்பட்ட அறிகுறிகளுக்கு ரிதத்தை பிடிக்க ஆம்புலேட்டரி கண்காணிப்பு தேவைப்படுகிறது. ஹோல்டர் மானிட்டர் பொதுவாக அடிக்கடி தினசரி அறிகுறிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் நிகழ்வு ரெக்கார்டர் குறைவான அடிக்கடி எபிசோடுகளுக்கு மிகவும் பொருத்தமானது. இந்த சாதனங்களின் முதன்மை நோக்கம் நோயாளியின் படபடப்பு பற்றிய அகநிலை உணர்வுக்கும் புறநிலை இசிஜி ரிதம் ஸ்ட்ரிப் பதிவுக்கும் இடையே ஒரு உறுதியான தொடர்பை வழங்குவதாகும். அமைப்பு சார்ந்த தூண்டுதல்களை நிராகரிக்க முழுமையான இரத்த எண்ணிக்கை, சீரம் எலக்ட்ரோலைட்டுகள் மற்றும் தைராய்டு செயல்பாட்டு சோதனைகள் ஆகியவை ஆய்வக ஆய்வுகளில் அடங்கும். வரலாறு அல்லது உடல் பரிசோதனையின் அடிப்படையில் கட்டமைப்பு இதய நோய் சந்தேகிக்கப்பட்டால் எக்கோ கார்டியோகிராஃபி பரிந்துரைக்கப்படுகிறது. கூடுதலாக உடற்பயிற்சியால் குறிப்பாக தூண்டப்படும் அறிகுறிகளை கொண்ட நோயாளிகளுக்கு மன அழுத்த பரிசோதனை பயனுள்ளதாக இருக்கும். இது உடற்பயிற்சி தூண்டப்பட்ட அரித்மியாக்களை கண்டறிய உதவுகிறது. சுருக்கமாக, படபடப்புகளின் மதிப்பீடு நோயாளியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஒரு கட்டமைக்கப்பட்ட மற்றும் விரிவான அணுகுமுறையை கோருகிறது. முதன்மை நோக்கம் அகநிலை அறிகுறிகளை ஒரு உறுதியான இசிஜி ரிதம் ஸ்ட்ரிப்புடன் தொடர்புபடுத்துவதாகும். விரிவான வரலாறு மற்றும் உடல் பரிசோதனை அதிக ஆபத்துள்ள அம்சங்களை கண்டறியவும் மேலும் சோதனைகளை வழிநடத்தவும் பயன்படுத்துகிறது. இது அடிப்படை இசிஜி முதல் ஆம்புலேட்டரி கண்காணிப்பு மற்றும் இலக்க ஆய்வக பணி வரை முன்னேறுகிறது. பாதிப்பில்லாத காரணங்களை தீவிரமான அடிப்படை நோயியலிலிருந்து திறம்பட வேறுபடுத்துவதன் மூலம் மருத்துவர்கள் மிகவும் பொருத்தமான மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த முடியும். இது எளிய நோயாளிக்கு உறுதியளித்தல் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் முதல் குறிப்பிட்ட ஆன்டி அரித்மிக் சிகிச்சை அல்லது அடிப்படை கோளாறுக்கான மேம்பட்ட தலையீடு வரை இருக்கலாம். இறுதியில், ஒரு முறையான அணுகுமுறை ஒவ்வொரு நோயாளிக்கும் பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள மருத்துவ மேலாண்மைக்கு வழிவகுக்கும் நோயறிதலை உறுதி செய்கிறது.